Hi friends, 5 minute graph videos டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எது எனக்கு ஒர்க் ஆச்சு, எது எனக்கு ஒர்க் ஆகலங்கிறத பார்க்கலாம். ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஹேக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மாதிரியான வீடியோஸ், ஓல்டு கிளாத், ஓல்டு திங் ரீயூஸ் வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஹேக் பார்க்கலாம். இந்த கிளாத்தை திருப்புறதுக்கு ஹேர்பின் யூஸ் பண்ணி திருப்புறாங்க. ஈஸியா திருப்பிட்டாங்க. இது உண்மையாவே ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி நான் 2 கிளாத்ல ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன். இது அவங்கள மாதிரியே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது பிளவுஸ், சுடிதார், நாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இது மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை மேலே கட் பண்ணும். இங்கிருந்து இது வரைக்கும் மட்டும்தான் கட் பண்ணும். ஃபுல்லும் கட் பண்ணிடாதீங்க. அந்த ஸ்டிச் வரைக்கும் மட்டும்தான் கட் பண்ணும். கட் பண்ணியாச்சு. இப்படிதான் இருக்கும். இப்போ ஹேர்பின் யூஸ் பண்ணி நம்மளும் திருப்பி பார்க்கலாம். இப்போ ஹேர்பினை பின் பண்ணிட்டேன். பின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹேர்பின் ஃபுல்லுமே கிளாத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் கோர்க்கணும். ஹேர்பினை ஃபுல்லுமே கிளாத்துக்குள்ளே நீங்கள் கோர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத்தை இழுத்து விட்டு நம்ம நார்மலாக எப்படி கோர்ப்போமோ அதே மாதிரி தான் இதையும் கோர்க்கணும். நார்மலாக நம்ம குச்சி யூஸ் பண்ணி கோர்ப்போம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்துட்டு வரணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஈஸியாக வந்துருச்சு. ஈஸியாக திருப்பியாச்சு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். ஈஸியாக திருப்பியாச்சு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஹேக்கை ட்ரை பண்ணுங்க. டைம் சேவ் ஆகும். இப்போ இதுலேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதில் நான் சேஃப்டி பின் யூஸ் பண்ணி திருப்பி பார்க்கலான்னு நான் ட்ரை பண்ணேன். இது என்னோட ஐடியா தான். ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கணும். நீங்கள் கிளாத்தில் பின் பண்ணணும் அவசியம் இல்லை. சும்மா இது மாதிரி மாட்டி நீங்கள் பின் பண்ணிட்டா போதும். இதையும் நீங்கள் இந்த பின் கிளாத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்துட்டு வரணும். இதுவும் அதே மாதிரி தான் இருந்தது. இதுவும் ஈஸியாக தான் இருந்தது. ஸோ ஹேர் பின், சேஃப்டி பின் ரெண்டுமே நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஈஸியாக வந்துருச்சு. ஈஸியாக திருப்பியாச்சு. அவ்வளோதான். இதை எடுத்துட்டு நம்ம அந்த இடத்த கட் பண்ணிடணும். அவ்வளோதான். ஈஸியாக திருப்பியாச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹேக் தான். கண்டிப்பாக டைம் சேவ் ஆகுது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். டைம் சேவிங் ஹேக் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஹேக் 2 பார்க்கலாம். நூல் கோர்க்கிறதுக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதை நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீடில் த்ரெட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கம்பியில் இருக்கும், இதில் நூலில் இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இந்த நூலை நான் முடிச்சு போட்டுக்கிட்டேன். இது மாதிரி வளைவாக இருக்கும் பாருங்கள். மேலே வளைவாக வரும். இப்போ இதை நான் கட் பண்ணிவிட்டு காயினில் வச்சு ஒட்டிடுறேன். த்ரெட்டர் இருக்கும். அதே மெத்தடு தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அங்கே கம்பி இருக்கும், இங்கே கம்பிக்கு பதிலாக நூல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நான் ட்ரை பண்ணேன். இது மாதிரி ஒட்டிட்டு இப்போ ஊசியில் கோர்த்து பார்க்கலாம். கோர்த்து பார்த்தேன். உண்மையாகவே கோர்க்கவே இல்லை. நான் 2-3 டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். கோர்க்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஓகேன்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முடிச்சை கிட்ட போட்டேன். ஸோ அந்த வளைவு பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்தது. முடிச்சை ரொம்ப கேப் இல்லாமல் கிட்ட போட்டு மறுபடியும் கட் பண்ணிவிட்டு நான் காயின்ஸில் ஒட்டிட்டேன். காயினில் ஒட்டிக்கோங்க. இது மாதிரி இங்கே பாருங்கள். இந்த வளைவு சின்னதாக இருக்கணும். கிட்ட முடிச்சு போட்டிருக்கேன். இந்த வளைவு சின்னதாக இருக்கணும். இப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஈஸியாக கோர்த்துருச்சு. நானும் 2-3 டைம் எடுத்து மறுபடியும் ட்ரை பண்ணேன். ஈஸியாக தான் இருந்தது.
இந்த வளைவு வந்து சின்னதாக இருக்கணும். நீங்கள் முடிச்சு போடுறது கிட்ட முடிச்சு போட்டிருக்கணும். அப்படி போட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்குது. நான் த்ரெட்டையும் கோர்த்து பார்த்தேன், ஈஸியாக வந்துருச்சு. இருந்தாலும் இந்த ஹேக் வந்து எனக்கு அவ்வளோக்கா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ட்ரை பண்ணலாம், ஓகேவான ஹேக் தான். இப்போ இந்த நூலை கோர்த்துட்டு மறுபடியும் அந்த நூலை நான் இந்த நூலை கோர்த்தேன். கோர்த்ததுக்கப்புறம் ஈஸியாக வந்துருச்சு. ஸோ ட்ரை பண்ணலாம், ஓகேவான ஹேக் தான். இப்போ ஹேக் 3 பார்க்கலாம். 4-5 லேயர் த்ரெட்டை வந்து ஒன்றா கோர்க்கிறதுக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நானும் வந்து இது மாதிரி திக்காக நூல் எடுத்து வச்சுருக்கேன். 6 லேயர் இருக்குது. இது மாதிரி நிறைய நூல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 6 லேயர் கிட்ட வச்சுருக்கேன். இப்போ இது ஊசியில் வந்து நீங்கள் கோர்த்திங்கன்னா கண்டிப்பாக கோர்க்காது. ஸோ அவங்க சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அவங்கள மாதிரியே செல்லோ டேப்பில் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த நூலை வந்து ஒட்டிடுறேன். ஒட்டிட்டு செல்லோ டேப்பை வந்து ஃபோல்டு பண்ணி இப்படி ஒன்றா ஒட்டிக்கணும். இப்படி செல்லோ டேப்பில் ஒட்டிட்டு இதை கட் பண்ணணும். இப்படி கிராஸாக கட் பண்ணணும். நீங்கள் கிராஸாக கட் பண்ணிங்கன்னா தான் எட்ஜு வந்து ஷார்ப்பாக இருக்கும். பாருங்கள், கிராஸாக கட் பண்ணணும். ஸ்லாண்டிங்காக கிராஸாக கட் பண்ணுங்கள். நீங்கள் கிராஸாக கட் பண்ணால் தான் எட்ஜு வந்து ஷார்ப்பாக இருக்கும், கோர்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எட்ஜு வந்து பாருங்கள் ஷார்ப்பாக இருக்குது. இப்போ இதை கோர்த்து பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண உடனே ஈஸியாக கோர்த்துருச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹேக் இது. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஈஸியாக இது வந்து கோர்த்தாச்சு. இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். இது ஒரு நல்ல ஹேக் தான். இந்த ஹேக்கை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இந்த எட்ஜு வந்து ஷார்ப்பாக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ ஹேக் 4 பார்க்கலாம். ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்பூன் யூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நான் ட்ரை பண்ணுறேன். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நானும் இதே மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி ப்ளீட்ஸ் வச்சேன். ரொம்பவே சூப்பராக வந்துச்சு, ஈஸியாக வந்தது. எல்லா மடிப்பும் ஈவனாக ஈக்குவல் மெஷர்மெண்ட்டோடு வந்தது. ஸோ ஈவனாக இருந்தது, ஈஸியாகவும் இருந்தது. இதையும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் 4 ஹேக்கில் வந்து எனக்கு 3 ஹேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த 2வது ஹேக் வந்து ஓகேவான ஹேக் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரியான வீடியோஸ், ஓல்டு கிளாத் ஓல்டு திங் ரீயூஸ் வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.